Dear student, welcome back my channel. இன்னை நம்ம கிளாஸ்ல chemical reaction of amines இந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், கடைசி வரை பாருங்க. First of all, you see அமீனுடைய functional group தெரியணும். அமீனுடைய reactivity பார்க்குறோம்னா அமீனுடைய functional group கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So அமீனுடைய functional group NH2. Aminuடைய functional group NH2. So we know that nitrogen outer shell ஒரு 5 electrons, அதுக்கு valence electron 5 electrons இருக்கும். அதுல வந்து 3 electrons bondingல இன்வால்வ் ஆயிருக்கும். 3 electron bondingல இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு lone pair electrons இருக்கும். அப்ப இந்த lone pair electrons பொறுத்து நைட்ரஜன்ட்ட எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். அப்ப எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். Then also இந்த lone pair எலக்ட்ரானை பொறுத்து இதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இதுல ஒரு lone pair எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒரு அமீன் வந்து ஒரு ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்போ அந்த lone pair எலக்ட்ரான் மட்டும்தான் இதோடைய ரியாக்டிவிட்டியை கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டோம்னா இல்ல, இதுல இருக்கிற ஹைட்ரஜனை பொறுத்து இதோடைய ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். பட் இது வந்து என்னது பிரைமரி அமீன். இப்போ செகண்டரி அமீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும், 2 அல்கைல் குரூப் இருக்கும். ஸோ இது செகண்டரி அமீன். தென் டெர்ஷியரி அமீன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்கைல் குரூப் இருக்கும், நோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். நோ ஹைட்ரஜன் ஆட்டமே இங்க இருக்காது. ஸோ இந்த ஹைட்ரஜனை பொறுத்தும் இங்க ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டர் ஆஃப் அமீன். அமீனுடைய பேசிக் கேரக்டர். அமீனுடைய பேசிக் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆக்சுவல் ஜெனரலா ஒரு பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் NaOH ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேஸ் ஒரு ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து ஒரு பேஸுடைய ஃபேக்ட். ஒரு பேஸ் ஆசிட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அமீன் இஸ் ஒன் பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ அமீன் ஃபார்முலா RNH2. அப்போ RNH2 அமீன் ஒரு பேஸா இருந்துச்சுன்னா ஒரு ஆசிடோட ஒரு புரோட்டானோட ரியாக்ட் ஆகும்போது இது ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சால்ட் என்னன்னா RNH3. RNH3. நவ் அந்த எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான் பேர் இந்த ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகுறதுனால இது வந்து பாண்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ நைட்ரஜன் கேரிங் த பாசிட்டிவ் சார்ஜ். இது இந்த சால்ட்டுடைய பேர் என்ன? அல்கைல் அமோனியம் சால்ட். அல்கைல் அமோனியம் சால்ட். அல்கைல் அமோனியம் சால்ட். இது வந்து நம்ம அல்கைல் குரூப்பை பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு அரோமேட்டிக் குரூப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் அனிலின் NH2. சிம்பிள் அனிலின் எக்ஸாம்பிள். அனிலினும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆசிடோட ரியாக்ட் ஆகி அனிலினியம் அயான் அலினியம் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அனிலினியம் அனிலினியம் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஜெனரலா ஒரு பேஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆகி ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சேம் டெண்டன்சி அமீன்ஸ் கிட்ட இருக்குது. அமீன்ஸ் ஒரு ஆசிடோட ரியாக்ட் ஆகி சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ஒரு அனிலினியம் சால்ட் ஆர் அல்கைல் அமோனியம் சால்ட் ஒரு சால்ட் ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு பேஸோட இப்போ ரியாக்ட் பண்றோம் RNH3. இந்த ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ண போறோம். பேஸ் மீன்ஸ் OH மைனஸ். இந்த பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது இங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அனிலின் கிடைக்குது. சாரி, ஒரு அல்கைல் அமீன் கிடைக்குது. RNH2 அமீன் கிடைக்குது, வாட்டர் வெளியே போகுது. ஸோ இந்த சால்ட்டை பொறுத்த மட்டுக்கும் இட் வில் பி highly soluble in water.
At the same time, organic solvent இது insoluble. Insoluble in organic solvent. Organic solvent. அப்போ ஒரு சால்ட் வாட்டர்ல சால்யூபிள் ஆகிறதுனால இந்த சால்ட்டோட ஏதாவது இன்சால்யூபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை ஈஸியா வாட்டர்ல டிசால்வ் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். எப்படின்னா ஒரு அல்கைல் சால்ட் இருக்குது, ஒரு அமின் சால்ட் இருக்குது, இது வாட்டர்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சால்ட் நம்ம டிசால்வ் பண்ணும்போது அல்கைல் அம்மோனியா சால்ட்ல டிசால்வ் ஆயிரும். ஸோ டிசால்வ் ஆகாத பார்ட் எல்லாமே இங்க பாட்டத்துல வந்து செட்டில்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன செய்ய முடியும், ஈஸியா இதை வந்து செப்பரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அமின் எப்படி வாட்டர்ல டிசால்வ் ஆகுது, அதோடைய கேபி வேல்யூ எப்படி இருக்கும், அதோடைய பிகேபி வேல்யூ எப்படி இருக்கும்னு சொல்ல போறேன். பார்த்துக்கோங்க. ஒரு அமீன் எடுத்துக்கிறோம், இது வந்து ஒரு வாட்டர்ல டிசால்வ் பண்ண போறோம். வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை கொடுக்குது. ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்னா RNH3 அல்கைல் அம்மோனியம் சால்ட்டையும் OH மைனஸ் அயனையும் கொடுக்குது. ஸோ இங்கே ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா கேன்னு சொல்லுவோம். ஸோ K ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ இங்கே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அல்கைல் அம்மோனியம் சால்ட் then OH minus concentration by RNH2 amine concentration then H2O concentration. Product concentration by reactant concentration. Product RNH3 alkyl ammonium salt plus hydroxide then by this is a reactant concentration RNH2 plus H2O. அமின் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் கான்சன்ட்ரேஷன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர் வந்து லார்ஜ் எக்ஸஸா இருக்கும். அப்ப லார்ஜ் எக்ஸஸா இருக்கும்போது இதை என்ன பண்ணோம்னா நெக்லெக்ட் பண்றதுக்காக நம்ம டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வருவோம். ஸோ என்ன பண்ணலாம்னா K ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் H2O கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஈக்குவேஷன் NH3 concentration then OH minus concentration by RNH2 concentration. இப்போ இந்த டேர்ம் KH2O டேர்ம்ஸ் நம்ம எப்போதுமே எழுத மாட்டோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஜெனரலா என்ன எழுதுவோம்னா KB எழுதுவோம். KB. இப்போ Kங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், KBங்கிறது டிசோசியேஷன் constant of base, dissociation constant of base, therefore KB is equal to the product concentration RNH3 OH minus by NH2 concentration. இப்போ KB வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு KB பொறுத்து நம்ம இந்த பேஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ KB ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் KB. இப்போ பவர் ஆஃப் KB மீன்ஸ் PKB. ஜெனரல் ட்ரெண்ட் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் H பிளஸ் அயானை பவர் ஆஃப் H பிளஸ் எடுக்கும்போது மைனஸ் லாக் H பிளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் எடுப்போம். அது மாதிரி கேபியை பவர் ஆஃப் கேபி பிகேபின்னு எடுக்கும்போது மைனஸ் லாக் கேபின்னு எடுப்போம்.
ஸோ இந்த பிகேபியும் இந்த கேபியும் எப்போதுமே ஒரு ஆப்போசிட்டா இருக்கும். ஆப்போசிட்டா இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கேபி இஸ் ஈக்குவல் டு ஆர் கேபி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிகேபி. அது கேபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிகேபி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். கேபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் கேபி வேல்யூ இன்க்ரீசஸ்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ். தென் பிகேபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து வீக் பேஸ். அதை எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கேபியை மட்டுமே வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். கேபி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா வீக் பேஸ். ஸோ கேபியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா பிகேபி இருக்கும். அப்போ கேபி கூடுச்சுன்னா பிகேபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் பேஸ். இந்த டைம்ல பிகேபி கம்மியா இருக்கும். செகண்ட் கேபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வீக் பேஸ். இந்த டைம்ல பிகேபி இன்க்ரீஸ்டா இருக்கும். ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா திஸ் அமீன் அல்கைல் அமீன் வெர்சஸ் அமோனியா. Alkyl amine versus ammonia. Alkyl amine versus ammonia. நமக்கு தெரியும் அம்மோனியா ஆக்சுவலி பேஸ். Now the comparison between the alkyl amine and ammonia. இப்போ alkyl amine and ammonia இந்த ரெண்டுலையுமே பேஸ் எது அதிகமாக இருக்கும்னா alkyl aminுடைய பேசிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ alkyl aminுடைய pKb வேல்யூ கம்மியா இருக்கும். அம்மோனியாவுடைய பிகேபி வேல்யூ கூடுதலா இருக்கும். ஸோ இவ நம்ம கம்பேர் பண்ண போறோம். இதை கம்பேர் பண்ணும்போது 2 டைப்பா கம்பேர் பண்ண போறோம். 2 டைப்னா ஒரு அல்கைல் அமீன் கேஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோடைய பேசிசிட்டி எப்படி இருக்குது, ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோடைய பேசிசிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஃபேஸ்ல இதுல இருக்கிற எஃபெக்ட் என்னன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்து அல்கைல் அமீன் இந்த கேஸ் ஃபேஸ்ல அதுக்கு ரியாக்டிவிட்டியை ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி அமீன் ஃபார்முலா RNHH, then lone pair of electron, then second RNRH lone pair of electron, third RNRR lone pair of electron. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கேஸ் ஃபேஸ்ல நம்ம இதுக்கு ரியாக்டிவிட்டியை கம்பேர் பண்ண போறோம். ஜெனரலா அல்கைல் அமீன் பேஸ் கேரக்டர் அம்மோனியா விட அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு இதை பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ கேஸ் ஃபேஸ் மட்டும் பார்க்க போறோம். இங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ற பாயிண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட், பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் ஃபேஸ்ல பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்து பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆர் குரூப் எடுத்துக்கோங்க. ஆர் குரூப் எப்போதுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது
ஆர் குரூப், அதாவது மெத்தில் குரூப், எத்தில் குரூப், இந்த மாதிரியான குரூப் என்ன பண்ணோம்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ற டெண்டன்சில இருக்கும். அப்போ ஆர் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ டொனேட் பண்ணது மீன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது நைட்ரஜன். அப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரான் கிளவுட் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணோம்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரானை கொடுத்து ஒரு H+ அயானோட இது ரியாக்டிவிட்டி பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ ஸோ இதான் வந்து பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட். பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா நைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆர் குரூப்ல இருந்து கிடைக்குது. கிடைக்கும் போது அப்ப நைட்ரஜனை சுத்தி எலக்ட்ரான் கிளவுட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நைட்ரஜனை சுத்தி எலக்ட்ரான் கிளவுட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த லோன் பேர் எலக்ட்ரானை நைட்ரஜனால ஈஸியா ஒரு H+ அயனுக்கு கொடுத்து அதால ரியாக்டிவிட்டி பண்ண முடியும். அப்ப நம்ம இது என்ன சொல்றோம்னா லூவிஸ் பேஸ்ன்னு சொல்றோம். அப்ப லூவிஸ் பேஸ்ன்னு சொல்லும்போது என்னது the tendency to donate the electron. அப்ப அது எலக்ட்ரானை எவ்வளவு ஈஸியா டொனேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு பேஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு எலக்ட்ரானை ஈஸியா டொனேட் பண்ணணும்னா நைட்ரஜன் எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்கணும். அப்ப ஆர் குரூப் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதால என்ன பண்ண முடியுது ஈஸியா எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு பேஸ் கேரக்டர் அதிகமா இருக்குது. செகண்டரி அமீனை பார்த்தீங்கன்னா இங்க 2 அல்கைல் குரூப் இருக்குது. அப்ப 2 அல்கைல் குரூப்புமே எலக்ட்ரானை நைட்ரஜனுக்கு கொடுக்குது. அப்போ நைட்ரஜன்ட்ட எலக்ட்ரான் கிளவுட் பிரைமரி அமீனை விட செகண்டரி அமீன்ட்ட அதிகமா இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ற கேரக்டர் செகண்டரி அமீனுக்கு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன ஆகும் இன்னும் அதிகமாக கொடுக்கும். The third fact, tertiary amine, இங்க 3 alkyl group இருக்குது. அப்ப 3 alkyl groupமே இப்ப என்ன செய்யுது நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. அப்ப எலக்ட்ரானை கொடுக்கும்போது எலக்ட்ரானுடைய நைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கிளவுட் இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும்போது அது இன்னும் ஸ்பீடா என்ன செய்யுதுன்னா லோன் பேர் எலக்ட்ரானை ஒரு H+ ஒரு புரோட்டானுக்கு கொடுத்து அதை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போ ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா டெர்ஷியரி அமீன் ஹையஸ்டாக இருக்கும், தென் செகண்டரி அமீன், தென் பிரைமரி அமீன். அப்போ இந்த வேலை பார்க்கும்போது நம்ம ஹைட்ரஜன் இந்த ஆர் குரூப்பை பொறுத்து பேசுகிறோம். அப்போ அம்மோனியாவுக்கிட்ட மூணுமே ஹைட்ரஜன் குரூப் தான் இருக்குது. அப்போ 3மே ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதுகிட்ட இருக்கிற இந்த ஒரு லோன் பேர் எலக்ட்ரானையும் தான் இது என்ன பண்ணும் லாஸ் பண்ணி H+ ரியாக்ட் பண்ணி ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ரியாக்டிவிட்டியை விட இந்த ரியாக்டிவிட்டி டெர்ஷியரி அமீனுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கேஸ் ஃபேஸ்ல இங்க டாமினன்ட் பண்றது இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான். இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் வச்சு நம்ம அதுக்கு ரியாக்டிவிட்டியை சொல்றோம். ஸோ ரியாக்டிவிட்டி டெர்ஷியரி அதிகமாட்டும், செகண்டரி அடுத்தும், பிரைமரி அதுக்கு அடுத்த பொசிஷன்லையும் கிடைக்குது. இதே இது நெக்ஸ்ட் வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா ஒரு லிக்விட் ஸ்டேட்ல. இப்போ லிக்விட் ஸ்டேட் எடுக்கும்போது அங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் பற்றி பேசுவோமோன்னு கேட்டால் இல்லை, இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் அதுக்கு ரீசனாக இருக்காது. தென் ஆல்சோ தேர் சால்வேஷன் எஃபெக்ட். இப்போ ஒரு லிக்விட் ஸ்டேட்னு எடுத்துக்கும் போது இங்க என்னெல்லாம் இருக்கும்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஒரு ரீசனா இருக்கும். தென் சால்வேஷன் எஃபெக்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிக் ஹிண்டர்னஸ். இந்த 3 ஃபேக்டரை பொறுத்து தான் லிக்விட் ஸ்டேட்ல நம்ம அதுக்கு ரியாக்டிவிட்டியை சொல்ல முடியும். அப்போ ரியாக்டிவிட்டியை சொல்லும்போது இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்க்கும்போது we know that tertiary, secondary and primary இந்த ஆர்டரில் சொல்லலாம். தென் சால்வேஷன் எஃபெக்ட் பார்க்கும்போது சால்வேஷன் எஃபெக்ட்ல பிரைமரி அமீன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கும், செகண்டரியில ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்,
ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். டெர்ஷியரியில ஹைட்ரஜனே இருக்காது. ஸோ இங்க என்ன நடக்கும்னா இங்க இதுக்கு சால்வேஷன் எஃபெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் ஆகுற கேரக்டர். அப்ப இது வந்து என்ன செய்யணும்னா ஒரு OH2ஓட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுல ஒரு OH2 பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு இதோடைய சால்வேஷன் அதிகமா இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரே ஒரு OH2 ஃபார்ம் ஆகும். இங்க ஹைட்ரஜனே இல்லை. அப்ப அதோடைய சால்வேஷன் இன்னும் கம்மியா இருக்கும். அப்ப சால்வேஷன் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி அமீன் ஹையஸ்டா டு செகண்டரி அமீன் தென் டெர்ஷியரி அமீன். அந்த ஆர்டர் டைரக்டா என்ன செய்யுதுன்னா ஒரு லிக்விட் ஸ்டேட்டை பார்க்கும்போது சேஞ்ச் ஆகுது. இண்டக்டிவ் எஃபெக்டை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா டெர்ஷியரி ஹையஸ்டா இருக்குது. அதே டைம்ல நம்ம சால்வேஷன் எஃபெக்டையும் கம்பேர் பண்றோம். எதுல? லிக்விட் ஸ்டேட்ல. இண்டக்டிவ் எஃபெக்டை மட்டும் வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சால்வேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டீரிக் இன்டர்னஸ் 3 பாயிண்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரைமர்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதோடைய சால்வேஷன் அதிகமா இருக்குது. தென் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. ஸோ பிரைமரியில வந்து அதிகமாகவும் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. பிரைமரி வந்து ஹை இதுல இருக்குது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஓவராலா நம்ம பார்க்கும்போது இதோடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா மெத்தில் குரூப் அண்ட் எத்தில் குரூப். அத மெத்தில் குரூப்னு சொல்லும்போது இப்போ மெத்தில் குரூப்னா CH3 குரூப், எத்தில் குரூப்னா C2H5 குரூப். அப்போ நமக்கு தெரியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கார்பன் செயின் இன்க்ரீஸ்ட் ஆயிருக்குது. அப்ப கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோடைய சால்வேஷன் எஃபெக்ட் குறையும். ஏன்னா இது வந்து ஹைட்ரோபோபிக் நேச்சர். அப்ப ஹைட்ரோபோபிக் நேச்சர்னா கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சால்வேஷன் குறையும். அப்ப சால்வேஷன் குறைகிறதுனால இதுல வந்து என்ன செய்யும்? சேஞ்சஸ் நடக்கும். இங்க வந்து ஸ்டீரிக் இன்டர்னஸ் எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ இப்போ மெத்தில் குரூப் இருக்கிற பிரைமரி அமீன் அண்ட் செகண்டரி அமீன் டெர்ஷியரி அமீன், அண்ட் எத்தில் குரூப் இருக்கிற பிரைமரி அமீன் அண்ட் செகண்டரி அமீன் அண்ட் டெர்ஷியரி அமீன், இதோட ஆர்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ இந்த ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பண்றோம். அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் அண்ட் சால்வேஷன் எஃபெக்ட். அப்ப இண்டக்டிவ் எஃபெக்ட்லயும் சால்வேஷன் எஃபெக்ட்லயும் செகண்டா இருக்கிறது செகண்டரி அமீன். ஸோ இந்த ஓவராலா பார்க்கும்போது செகண்டரி அமீன் ஹைலி ரியாக்டிவிட்டி, ஹைலி பேஸா இருக்கும். தென் இந்த பிரைமரியில பார்க்கும்போது மெத்தில் குரூப்பை பார்க்கும்போது இந்த பிரைமரியில ஒரே ஒரு மெத்தில் குரூப் தான் இருக்கும். அப்ப சால்வேஷன் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இந்த சால்வேஷன் எஃபெக்ட் இண்டக்டிவ் எஃபெக்டை டாமினேட் பண்ணும். ஸோ செகண்டரி, பிரைமரி அண்ட் டெர்ஷியரின்னு வரும். தென் எத்தில் குரூப்பை பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஓவராலா செகண்டரி ஃபர்ஸ்ட் வரும். தென் இங்க டெர்ஷியரியில 3 ஆல்கைல் குரூப் இருக்குது. அப்ப 3 ஆல்கைல் குரூப் இருக்கிறதுனால இங்க என்ன நடக்கும்னா சால்வேஷன் எஃபெக்டை இண்டக்டிவ் எஃபெக்ட் ஓவர் கம் பண்ணும். அப்ப சால்வேஷன் எஃபெக்டை இண்டக்டிவ் எஃபெக்ட் ஓவர் கம் பண்றதுனால இங்க டெர்ஷியரி அண்ட் பிரைமரின்னு கிடைக்கும். இந்த கன்ஃபியூஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வராம இருக்கணும்னா ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். அதாவது மெத்தில் குரூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 213. மெத்தில் குரூப் இஸ் a small group, number also small, 213. எத்தில் குரூப் C2H5, இங்க வந்து பாத்தீங்கன்னா 231. எத்தில் குரூப் பிக்கர் குரூப், so the number also bigger ஆ இருக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ gaseous phase-ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது only the inductive effect. லிக்விட் ஸ்டேட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறது இண்டக்டிவ் எஃபெக்ட், சால்வேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டீரிக் இன்டர்னஸ். இந்த 3 ஃபேக்டர்ஸும் பொறுத்து தான் இங்க வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இங்க ரெண்டையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அக்கார்டிங் டு த இண்டக்டிவ் எஃபெக்ட் டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி. அக்கார்டிங் டு த சால்வேஷன் எஃபெக்ட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. தென்
இங்க வந்து எத்தில் குரூப்ல இருக்கும்போதும் மெத்தில் குரூப்ல இருக்கும்போதும் அதோட ரியாக்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ மெத்தில் குரூப்ல இருக்கும்போது எத்தில் குரூப்ல இருக்கும்போதும் ஓவராலா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ரியாக்டிவிட்டி இருக்குது. தென் த டிஃபரன்ஸ் வந்து பிரைமரி அண்ட் டெர்ஷியரி அண்ட் பிரைமரி. மெத்தில் குரூப்ல இருக்கும்போது பிரைமரி ஃபர்ஸ்ட் வருது. பிரைமரி ஃபர்ஸ்ட் வருதுன்னா அங்க எது ஓவரா டாமினேஷன் நடக்குதுன்னா சால்வேஷன் எஃபெக்டை பொறுத்து பிரைமரி ஃபர்ஸ்ட் வருது. அப்போ இண்டக்டிவ் எஃபெக்டை டாமினேட் பண்ணுது சால்வேஷன் எஃபெக்ட். இங்க செகண்ட் எத்தில் குரூப்ல பாத்தீங்கன்னா டெர்ஷியரி செகண்ட் வருது. ஸோ அங்க யாரு டாமினேட் பண்றதுன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் சால்வேஷன் எஃபெக்டை டாமினேட் பண்ணுது. இதனால அந்த சேஞ்சஸ் நடக்குது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். The next one, alkyl amine versus ammonia இப்ப பார்த்திருக்கிறோம். The next எப்ப என்ன பார்க்க போறோம்னா aryl amine versus ammonia. aryl amine versus ammonia பார்க்கும்போது இப்ப alkyl group எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு பார்த்தோம். இப்ப aryl குரூப்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் withdrawing groups. அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸா இருக்கிறதுனால இங்க வந்து என்ன நடக்குதுன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது. இப்ப ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த லோன் பேர் எலக்ட்ரான் பிஎம் த பாண்ட் பேரா கன்வெர்ட் ஆகுது. பாண்ட் பேரா கன்வெர்ட் ஆகும்போது இந்த பாண்ட் வந்து சார்ஜா மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா NH2 பிளஸ் இங்க சார்ஜா மாறி இருக்கும். தென் இந்த மாதிரி பாண்ட் கிடைக்கும். இது ஒரு ரெசனன்ஸ் எஃபெக்ட். இந்த செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து பாண்டா மாறும். பாண்டா மாறுறதுமே இந்த பாண்ட் வந்து சார்ஜா மாறும். ஸோ தேர்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா NH2 பிளஸ் இந்த சார்ஜ் பாண்டா மாறிடுச்சு. அப்ப இந்த பாண்ட் எதா மாறி இருக்குது சார்ஜா மாறிடுச்சு. இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப இங்க ஆர்த்தோ பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குது. இங்க வந்து பேரா பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குது. தேர்ட் என்ன நடக்குதுன்னா இந்த சார்ஜ் வந்து பாண்டா மாறுது. பாண்டா மாறினதுமே இந்த பாண்ட் வந்து சார்ஜா மாறிடுது. ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்குதுன்னா NH2 பிளஸ் இந்த சார்ஜ் பாண்டா மாறிடுச்சு. இந்த பாண்ட் வந்து சார்ஜா மாறிடுது. தென் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து பாண்டா மாறுது. இந்த பாண்ட் வந்து அகைன் லோன் பேர் எலக்ட்ரானா மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ரெசனன்ஸ் நமக்கு கிடைக்குது. 1 2 3 4 5 ரெசனன்ஸ் கிடைக்குது. அதாவது இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா நைட்ரஜன் குரூப்ல இருந்த லோன் பேர் எலக்ட்ரான ஃபீனைல் குரூப் அதாவது பென்சீன் அரோமேட்டிக் குரூப் வித்ரா பண்ணி அந்த எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகி ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து அட்டைன் பண்ணியிருக்குது. இது இப்ப நைட்ரஜன் குரூப் ஃபீனைல் குரூப்ல இருந்து எலக்ட்ரானை கொடுத்து ஒரு H பிளஸ் அட்ராக்ட் பண்ணுதுன்னா அதுல நமக்கு எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னா NH3 பிளஸ் தென் NH3 பிளஸ் இதே மாதிரி 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்குது. அப்போ மோர் ரெசனன்ஸ் more stable, more resonance more stable, less resonance less stable. அப்போ இப்ப அமோனியமா அனிலினியமான்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்டையானா இல்ல இந்த அனிலினா எது ஸ்டேபிள்னு பாத்தீங்கன்னா அனிலின் தான் ஸ்டேபிள்.
ஏன்னா இங்க எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸா இருக்குது. ஸோ எலக்ட்ரான் டீலோக்கலைஸ்ட் ஆகுது. இங்க தான் வந்து அதிகமான ரெசனன்ஸ் கிடைக்குது, இங்க வந்து கம்மியான ரெசனன்ஸ் கிடைக்குது. மோர் ஸ்டேபிள் மோர் ரெசனன்ஸ். அப்ப இந்த குரூப் தான் என்னது ரெசனன்ஸ்ல அதிகமா இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன்ல இருக்கிற எலக்ட்ரான் பென்சீன் ரிங் தான் போகுதே தவிர என்ன செய்யல, எலக்ட்ரானை கொடுத்து இங்க H பிளஸ் வாங்குறத இந்த அனிலின் அதாவது அரோமேட்டிக் குரூப் என்ன செய்யல, விரும்பல. ஸோ இங்க எப்படி இருக்கும்னா பேஸ் கேரக்டர் அம்மோனியாவுக்கு அதிகமா இருக்கும், அம்மோனியாவுக்கு அதிகமா இருக்கும். அரைல் குரூப், அரைல் அமீன், எந்த அரைல் அமீனா இருந்தாலும் அதனுடைய பேஸ் கேரக்டர் குறைவா இருக்கும். ஸோ பிகேபி வேல்யூ பார்த்தீங்கன்னா அனிலினுடைய பிகேபி வேல்யூ ஹையஸ்டா இருக்கும், அம்மோனியாவுடைய பிகேபி வேல்யூ குறைவா இருக்கும். ஸோ அம்மோனியா வந்து மோர் பேஸா இருக்கும், அனிலின் வந்து லெஸ் பேஸா இருக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவரால் கம்பேரிசன் இல்ல, ஓவரால் கம்பேரிசனுக்கு முன்னால இப்ப இந்த அரோமேட்டிக் குரூப்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் லைக் த CH3 குரூப், தென் OCH3, இந்த குரூப்ஸ் இருக்கும்போது KB வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், KB வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். KB வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பேஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து எலக்ட்ரான் இந்த ரிங்குக்கு கொடுக்கும் டொனேட்டிங் குரூப். அட் த சேம் டைம் NO2 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸ் COOH, இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா இதோடைய KB வேல்யூ டிக்ரீஸ்ட் ஆகும், KB வேல்யூ டிக்ரீஸ்ட் ஆகும். ஸோ பேஸ் வந்து இன்னுமே குறையும். இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ல நைட்ரஜன் இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரானை பொறுத்து இது வந்து என்ன பண்ணுது, ஹைலி ரியாக்டிவிட்டின்னு சொல்றோம். தென் இது லோன் பேர் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதை வந்து லூயிஸ் பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லும்போது KB வேல்யூ அதிகமா இருக்கும். KB வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா PKB வேல்யூ குறைவா இருக்கும். தென் கம்பேரிசன் அல்கைல் அமீன் வெர்சஸ் அம்மோனியா. இதுல வந்து அல்கைல் அமீனுடைய பேஸ் கேரக்டர் ஹையஸ்டா இருக்குது அம்மோனியாவை விட. அதே இது அரைல் அமீன் கம்பேர் பண்ணீங்கன்னா, அரைல் அமீன் கம்பேர் பண்றோம்னா அம்மோனியாவுடைய பேஸ் வந்து அதிகமா இருக்குது, அம்மோனியாவுடைய பேஸ் வந்து அதிகமா இருக்குது. தென் அல்கைல் அமீனை அம்மோனியாவோட கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ரெண்டு ஃபேஸா எடுக்கிறோம், கேஸ் ஃபேஸ்னு லிக்விட் ஃபேஸ்னு. கேஸ் ஃபேஸ்ல டெர்ஷியரி அமீன் ஹையஸ்டா ரியாக்ட் ஆகுது, தென் த செகண்டரி, தென் பிரைமரி, due to the positive inductive effect, due to the positive inductive effect. Then liquid stateல பாத்தீங்கன்னா இது வந்து பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், தென் டெர்ஷியரி அமீன் ரியாக்டிவிட்டி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா due to the solvation effect பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் சால்வேஷன் எஃபெக்டையும் இண்டக்டிவ் எஃபெக்டையும் பொறுத்து லிக்விட் ஸ்டேட்ல எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னா, அதாவது மெத்தில் குரூப் இருக்கும்போது அதுடைய ரியாக்டிவிட்டி செகண்டரி, தென் பிரைமரி, தென் டெர்ஷியரின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் எத்தில் குரூப் C2H5 இருக்கும்போது அதில் வந்து எப்படி பார்க்குறோம்னா செகண்டரி, டெர்ஷியரி அண்டு பிரைமரின்னு பார்த்துக்கிறோம். இதனுடைய ஆர்டர். சம்டைம் இந்த ஆர்டர்ல கொஸ்டின் கேட்பாங்க. தென் அரைல் குரூப் இருக்குதுன்னு சொல்லும்போது அரைல் குரூப்புடைய பேஸ் வந்து அதிகமா இருக்குது. இது ரெண்டு தாட்டு சேஞ்ச் ஆகுது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்ட் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸ். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அல்கைல் குரூப், தென் மீத்தாக்சி, இந்த மாதிரி குரூப் இருக்கும்போது PKB வேல்யூ ஆர் KB வேல்யூ
இன்க்ரீஸ் பேஸ் மோர் பேஸாக இருக்கும், மோர் பேஸாக இருக்கும். அது எனக்கு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸ் NO2 தென் COOH கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இந்த மாதிரி இருக்கும்போது KB வேல்யூ குறைவாக இருக்கும். ஸோ வீக் பேஸாக இருக்கும், வீக் பேஸாக இருக்கும். இந்த கான்செப்ட் என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கெமிக்கல் ரியாக்ஷனில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது த கம்பேரிசன் அல்கைல் அமீன் அண்ட் அம்மோனியா, அரைல் அமீன் அண்ட் அம்மோனியா. அல்கைல் அமீனில் அல்கைல் அமீனுக்கு பெசிசிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்குது, அரைல் அமீனோட கம்பேர் பண்ணும்போது அம்மோனியாவுடைய பெசிசிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்குது. தென் அல்கைல் அமீன் வெர்சஸ் அம்மோனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு ஃபேஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம், கேஸ் ஃபேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ். கேஸ் ஃபேஸ்னா அதுக்கு ஆர்டர் டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி. ரீசன் டியூ டு பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட், டியூ டு பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட். லிக்விட்ல சால்வேஷன் எஃபெக்ட் சொல்றோம், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. அப்போ இண்டக்டிவ் எஃபெக்டையும் சால்வேஷன் எஃபெக்டையும் கம்பேர் பண்ணும்போது மெத்தில் குரூப்பா இருந்துச்சுன்னா, அதாவது லோவர் குரூப்பா இருந்துச்சு இருக்கும்போது செகண்டரி, பிரைமரி, டெர்ஷியரின்னு கிடைக்குது. தென் எத்தில் குரூப்ல செகண்டரி, டெர்ஷியரி, பிரைமரின்னு கிடைக்குது. தென் அரேல் குரூப்ல நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸை பொறுத்தும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பை பொறுத்தும் பெசிசிட்டி சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா KB வேல்யூ அதிகமாக இருக்குது, பேஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் வித்ரா பண்ணுது, ஸோ வீக் பேஸாக இருக்குது, KB வேல்யூ இன்க்ரீஸ்டாக இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். ஃப்ரம் திஸ் ஏரியா ஹேவ் எனி டவுட் please send through the WhatsApp comment session. I hope you can understand. You watch my channel and subscribe, like and share. Thank you students.